பெங்கால் புயல் தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 5 மணிக்கு வெளியிடப்பட்ட குறித்த அறிவிப்பு நாளை காலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இன்று மதியம் 12 மணிக்கு தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து பெங்கால் புயலானது 2:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடக்கே சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசன்துறைக்கு வடக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து இது மேற்கு திசையில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 30 மாலை வடதமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்கும். இந்த புயல் இந்தியாவிற்குள் செல்லும் போது படிப்படியாக வலுவிழந்து நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் மேலும் குறைவடையும். வடமாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும். மேற்கு சப்ரகமுவ, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், கண்டி, நுரலியா, ஹாலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.